கவினோட அடுத்த மூவில பிரபு நடிக்க போறாரு. இது அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. சதீஷ் டைரக்ஷன்ல கவின், பிரீத்தி அஸ்ரணி நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. மூவிக்கான ஃபைனல் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. கல்வனோட அடுத்த சிங்கிள் மார்ச் 18 ரிலீஸ் ஆக போகுது. ஏப்ரல் 4 மூவி ரிலீஸ் ஆகும். அரண்மனை 4 படம் ஏப்ரல்ல வர சான்ஸ் இருக்குன்னு இப்போ ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கல்கி படம் மே 9 வரும்னு சொல்லிருக்காங்க. ஆனா மே 13 ஆந்திரால எலெக்ஷன் டேட்னு இப்ப சொல்லிருக்காங்க. இதனால இந்த படம் போஸ்ட்போன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. சோ போஸ்ட்போன் ஆகுதான்னு பார்ப்போம். தங்கலான் படம் ஏப்ரல்ல வரும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப இந்த படம் மே மாசம் வர சான்ஸ் இருக்குன்னு நியூஸ் வருது. ஏப்ரல் 19 தமிழ்நாட்டுல எலெக்ஷன். இவங்க ஏப்ரல் 20க்கு மேல கொண்டு வரலாம். ஆனா இவங்க மே மாசம் போறதா நியூஸ் வருது. விடாமுயற்சி மூவில ஒரு பயங்கரமான கார் சேஸுக்கான ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குன்னு இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது மூவில முக்கியமான ஃபைட் சீக்வன்ஸ்னு சொல்றாங்க. படம் ஃபுல்லாவே சேசிங் இருக்கும்னு நியூஸ் வந்திருக்கு. ஆனா அதுல இது முக்கியமான சீன்னு சொல்றாங்க. அண்ட் விடாமுயற்சி படத்தை லைக்கா டிலே பண்றதுனால இந்த படம் வேற ப்ரொடக்ஷனுக்கு மாறுன்னு ஒரு நியூஸ் வருது. அதை யாரும் நம்ப வேணாம். அது இப்போதைக்கு ருமர் தான். தி கோட்டோட அப்டேட் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வந்துருன்னு வெங்கட் பிரபு இப்ப சொல்லிருக்காரு. அண்ட் இந்த மூவில த்ரிஷா ஒரு சாங்குக்கு வருவாங்கன்னு ஏற்கனவே ஒரு நியூஸ் வந்துச்சு. நானும் சொல்லிருப்பேன். அதுவும் இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. த்ரிஷாவும் அர்ச்சனா கல்பத்தி இருக்கிற ஒரு போட்டோவை த்ரிஷாவே இப்ப ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா அது கன்ஃபார்ம் ஆகுது. சூர்யா 43 புறநானூறு படம் இந்த வருஷமே ரிலீஸ் ஆயிடும்னு ஜிவி பிரகாஷ் ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இது கன்ஃபார்ம் ஆகும் பட்சத்துல கங்குவா புறநானூறுன்னு இந்த 2 படமும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும். கங்குவா டீசர் ரெடி பண்ணியாச்சுன்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. இப்போ இதுக்கான கலர் கிரேடிங்கான ஒர்க் போகுது. அடுத்த மாசம் இது வர வாய்ப்பு அதிகம்னு சொல்லப்படுது. அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்த கிளிம்ஸ்ல கிராபிக்ஸ் சரியில்லை நிறைய பேர் சொன்னாங்க. டீசர்ல அதை சரி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தி கோட் மூவில 2 விஜய்ல ஒரு விஜய்க்கு நெகட்டிவ் ஷேட் இருக்கும்னு சொல்றீங்க. ஒருவேளை இது டைம் டிராவல் படமா இருந்தா பாஸ்ட்ல உள்ள விஜய்க்கு நெகட்டிவ் ஷேட் இருக்குமா இல்ல பிரசன்ட்ல உள்ள விஜய்க்கு நெகட்டிவ் ஷேட் இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கதையை அவங்க எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல. ஆனா சின்ன வயசு விஜய்க்கு தான் நெகட்டிவ் ஷேட் இருக்க வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க. கோட் இந்த வருஷம் வந்துருமான்னு கேக்குறீங்க. தி கோட் பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் டிலே ஆகாம பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. சோ படம் இந்த வருஷம் தள்ளி போக வாய்ப்பே இல்ல. கெட்டவன் படம் வருமானு கேக்குறீங்க. அதுக்கு வாய்ப்பு கம்மி தான் சொல்றாங்க. SK23 தீபாவளியா இல்ல பொங்கலுக்கு வருமானு கேக்குறீங்க. தீபாவளிக்கு வர போறத ஒரு நியூஸ் போகுது. கன்ஃபார்ம் ஆகுதான்னு பாப்போம். குட் பேட் அக்லி டைட்டில் எனக்கு எப்படி இருக்கு? விடாமுயற்சி ஷூட்டிங் எப்பதான் முடியும்னு கேக்குறீங்க. ஷூட்டிங் தள்ளி போகாம இருந்திருந்தா இந்நேரம் முடிஞ்சிருக்கும். ஷூட்டிங் எப்போ திரும்ப ரெஸ்யூம் ஆகும்னு தெரியல. அதை பொறுத்து தான் ஷூட்டிங் எப்போ முடியும்னு சொல்ல முடியும். குட் பேட் அக்லிங்கிற டைட்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பாத்துருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. டைட்டில் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஆதிக்கு டைரக்ஷன்ல இதுக்கு முன்னாடி வந்த மார்க் ஆண்டனி மாதிரியே இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சிருக்கலாம். ஒருவேளை படத்துக்கு இந்த தலைப்பு தான் செட் ஆகுமோ என்னமோ. அது படம் வரும்போது தான் தெரியும். புஷ்பா 2 பட்ஜெட் என்னன்னு கேக்குறீங்க. 400 கோடி இருக்கும்னு இன்சைட் ரிப்போர்ட் வருது. அபிஷியல் ரிப்போர்ட் வந்தா நான் சொல்றேன். லியோ எவ்வளவு நாள் தியேட்டர்ல ஓடிச்சுன்னு கேக்குறீங்க. 50 நாளுக்கு மேல ஓடி இருக்கும். இதுக்கு மேல படம் ஓடி இருந்தாலும் இதுக்கப்புறம் வரக்கூடிய கலெக்ஷன் படத்தோட கலெக்ஷனை பெரிய அளவுல மாத்திருக்காது. ஓஜி தமிழ் டபுள்ல வருமானு கேக்குறீங்க. வர சான்ஸ் இருக்கு. சூதுகவும் பாரு 2 அடுத்த வருஷம் ஜனவரி 10 வரும்னு சொல்றாங்க. இது உண்மையானு கேக்குறீங்க. இல்ல இது ரூமர் தான். கன்ஃபார்ம் ஆனா நான் சொல்றேன். பொல்லாதவன் 2 வருமானு கேக்குறீங்க. இது இப்போதைக்கு வர சான்ஸ் இல்ல. ஆல்ரெடி வெற்றிமாறன் லைன்அப்ல இருக்கிற மூவிஸ் நிறைய பெண்டிங்ல கிடக்கு. சோ அதுல இதெல்லாம் வர இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. ரோலக்ஸ் படம் வந்தா அதுல சூர்யாவே ஹீரோ சூர்யாவே வில்லனானு கேக்குறீங்க. படத்துக்குள்ள வேற வில்லன்ஸ் இருப்பாங்க. அவங்கள போட்டு தள்ளிட்டு இவர் எப்படி பெரிய வில்லன் ஆனாருங்கிறது தான் கதையா இருக்கும். மேரி கிறிஸ்மஸ் 2 வருமானு கேக்குறீங்க. அதுக்கு இப்போதைக்கு சான்ஸ் இல்ல. தமிழ் சினிமாவோட நம்பர் 1 கலெக்ஷன் பண்ண மூவிய ஒருத்தர் கேட்டிருக்காரு. 2.0 தான் 664 கோடி. ஆனா அதிகமான ப்ராஃபிட் கொடுத்த படம் இது இல்ல. இதுக்கு அடுத்து இருக்கிற லியோ ஜெயிலர் தான். துப்பாக்கி கலெக்ஷன் பத்தி கேக்குறீங்க. கலெக்ஷன் 129 கோடி. இது கன்ஃபார்ம் தான். நாளைக்கு புனித் ராஜ்குமாரோட பர்த்டே. சோ அவரோட மூவில எனக்கு எது பிடிக்கும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நிறைய பிடிக்கும். ஒக்கடுவா அங்க ரீமேக் பண்ணிருப்பாங்க. அதுல சூப்பரா பண்ணிருப்பாரு. GN 62 எப்ப வரும்னு கேக்குறீங்க. இந்த வருஷம் வர சான்ஸ் இருக்கு. தளபதி ஸ்டீல் இல்லா காம்போ வருமானு கேக்குறீங்க. அடுத்த மூவில இந்த காம்போ ஒண்ணு சேர்ந்தாதான். இல்லன்னா வாய்ப்பு இல்ல. கைதி கலெக்ஷன் கேக்குறீங்க. 100 கோடி கிட்ட எக்ஸாக்டான கலெக்ஷன் ஸ்கிரீன்ல வரும். காடு வெட்டி ரிவ்யூ கேக்குறீங்க. இந்த படம் எனக்கு பக்கத்துல இருக்கிற எந்த தியேட்டர்லயுமே ரிலீஸ் ஆகல. சோ இந்த படம் நல்லா பார்க்க முடியல. அமரன் சேட்டலைட் யாருக்கு போக சான்ஸ் இருக்குன்னு கேக்குறீங்க. சன் டிவி தான் அதிக அமௌண்ட் கொடுப்பாங்க. ஆனா லாஜிக்கா பார்த்தா விஜய் டிவிக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கமல் எப்பவுமே விஜய் டிவி கூட தான் பார்ட்னர்ஷிப் பண்ணுவாரு. இன்னைக்கு சாட்டர்டே ஸோ கேம் உண்டு. இது எந்த படத்துக்கான ஃப்ரேம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.